வணக்கம். இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகள். இந்தியா இமாச்சல பிரதேசத்தில் இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கு காரணமாக 50க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட செய்திகள் தொடர்பாகவும் இன்றைய செய்திகளில் இடம்பெறுகின்றன. விரிவான செய்திகளுக்கு முன்பாக எனது யூடியூப் தளமான ராஜேஷ் JRR என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள். அப்போதுதான் நானிடும் காணொளிகள் முக்கிய தகவல்கள் உங்களை வந்தடையும். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வோம். செம்மணி சித்துப்பாத்தியில் இடம்பெறுகின்ற மனித புதைக்குழி அகழ்வின் போது 5/8/2025 மேலும் 6 மனித மண்டையோட்டு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மனித ஓட்டு எலும்பு தொகுதிகள் முற்றுமுழுதாக நாளை அகழ்ந்தெடுக்கப்படும். இதுவரைக்கும் மொத்தமாக 143 மனித மண்டையோட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் குழந்தைகள், சிறுவர்கள் என மண்டையோட்டு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் 130 எலும்பு தொகுதிகள் முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 54 தடய பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் அகழ் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட GPS ராடர் ஸ்கேனர் மூலம் மேலும் பல மனித எச்சங்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அறிக்கைகள் நாளை ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் அறிக்கைகள் நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கப்படும். இதில் எத்தனை குழிகள் இருக்கின்றன, இதில் எத்தனை அடையாளம் காணப்பட்டுள்ளன என்பது தொடர்பாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக அறிக்கைகள் நீதிமன்றத்துக்கு கையளிக்கப்பட இருக்கின்றது. தொடர்ந்தும் அகழ் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. முக்கியமாக இன்று நீதிமன்றத்தால் 43 தடய பொருட்கள் பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் அங்கு சென்று அதை பார்வையிடுவதற்காக நீதிமன்ற அனுமதியுடன் மக்கள் அடையாளம் காண்பதற்காக அங்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த அடையாளம் காண்பதற்காக 200க்கும் மேற்பட்ட காணாமாக்கப்பட்ட உறவுகள் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். இருந்தபோதும் அங்கு எந்த விதமான அடையாளங்களும் காண்பிக்கப்படவில்லை. இங்கு தடய பொருட்களாக குழந்தைகளின் தடய பொருட்களே கூடுதலாக காண்பிக்கப்பட்டிருந்ததால் இதில் வந்த உறவினர்களால் எந்தவிதமான அடையாளங்களும் காணப்படவில்லை. அதேபோன்று சிங்கள மக்களும் தடய பொருட்களை பார்வையிடுவதற்காக வந்திருந்தனர். ஆகவே இங்கே குழந்தைகளின் தடய பொருட்களே அதிகமாக காணப்பட்டுள்ளதால் இங்கு குடும்பங்களாக கொலை செய்யப்பட்ட குழந்தைகளின் உடல்களே அங்கு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே அந்த தடய பொருட்கள் அந்த குடும்பங்களுக்கே அது தெரியும். ஆகவே அந்த குடும்பங்கள் அனைவரும் கொல்லப்பட்டுள்ளதால் அந்த குழந்தைகளின் தடய பொருட்கள் அடையாளம் காண்பது என்பது மிக இயலாத காரியம். ஏனென்று சொன்னால் அது அந்த குடும்பத்தில் அனைவரும் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஒரு பாலகனை அல்லது சிறுவரை கட்டாயமாக பிடித்து சென்று கடத்தி சென்று அல்லது பயங்கரவாதி என்று அவர்கள் தனியாக நடந்து செல்லும் போது கடத்தி சென்று கொலை செய்வதற்கான எந்த விதமான சந்தர்ப்பங்களும் அங்கு இல்லை. ஆகவே இங்கே குடும்பங்களாக கொல்லப்பட்டுள்ளதால் அந்த குழந்தைகளும் சேர்த்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தடய பொருட்கள் அந்த புதையுண்ட பெற்றோருக்கே அந்த பிள்ளைகளின் தடய பொருட்கள் தெரியும். ஆகவே அனைவரும் உயிருடன் இல்லை. ஆகவே அந்த தடய பொருட்கள் கண்டுபிடிப்பது என்பது அது முடியாத காரியம். ஆகவே இங்கு குடும்பங்களாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மேலும் இந்த அகழ் பணிகளும் தடய பொருட்களும் மீட்கப்பட்டு வருகின்றன. முதல் பகுதியாக இந்த 43 தடய பொருட்கள் அடையாளம் காண்பதற்காக வைக்கப்பட்டிருந்தன. இரண்டாம் கட்டங்களாக இதை பார்வையிடுவதற்கு மேலதிகமான தடய பொருட்கள் இருந்தால் நீதிமன்றத்தால் காண்பிக்கப்படலாம் என்று நம்பப்படுகின்றது. ஆகவே 54 தடய பொருட்கள் மீட்கப்பட்டிருந்த போதும் 43 தடய பொருட்களே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. மீதி தடய பொருட்கள் தனி மனிதனுக்கு அப்பாற்பட்ட தடய பொருட்களாக இருப்பதால் அதை காட்சிப்படுத்தவில்லை என்று அங்கு சமூகமளித்த சட்டத்தரணிகள் கூறுகின்றனர். இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம், தடய பொருட்கள் காண்பிக்கின்ற இடத்தில் அந்த நுழைவாசலில் நீதி அமைச்சர் அங்கு சமூகமளித்திருந்ததாக கூறப்படுகிறது. இதை அரசியலுக்குள் இழுத்து விடுகின்ற ஒரு செயற்பாடாக இது இருப்பதாக நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது உரையில் கூறியிருக்கின்றார். அதேபோன்று இந்த காணாமாக்கப்பட்ட உறவினர்களை அச்சுறுத்தும் வகையில் போலீஸ் CIDயினரும் அங்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் மேலதிகமாக 10க்கும் மேற்பட்ட புலனாய்வுத்துறையினர் அங்கு கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்ததாகவும் அங்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் தனது உரையை ஆற்றியிருந்தார். ஆகவே இந்த
உறவினர்களுக்கு அச்சுறுத்தல் விடும் வகையில் செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. ஆகவே இது ஒரு பக்கசார்பற்ற உண்மையான நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அனைவரும் இந்த மனிதநேய பணிகளுக்கு இடையூறுகள் விளைவிக்காமல் அதன் உண்மைகளை கொண்டு வருவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை என்பது இந்த மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. மேலும் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது முக்கிய தமிழ் அரசியல் தலைவர்கள் அங்கு செம்மணி தொடர்பான முக்கிய உரைகளையும் அங்கு பதிவு செய்திருந்தார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், சாணக்கியன் அவர்களும் முக்கியமான உரைகளை ஆற்றியிருந்தார்கள். இந்த உரைகளின் போது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள், செம்மணி தொடர்பான இழுத்தடிப்புகள், அதை தடுப்பதற்காக இஸ்கான் ராடர்களை அரசாங்கம் அனுமதிக்கவில்லை, இதை இழுத்தடித்து செல்கின்ற ஒரு நிகழ்வாக இருப்பதாகவும், அதேபோன்று நாடாளுமன்றத்தில் தமிழர்களின் பிரச்சனைகளையும் தமிழர்களின் உண்மைகளையும் இந்த நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்காக நேரங்கள் ஒதுக்கப்படுகின்ற போதும் அதை இடைநடுவில் அவர்களின் நேரம் முடிந்து விட்டதாக சபாநாயகரால் அறிவிக்கப்படுகின்ற அந்த நேரங்களை தமிழ் அரசியல் தலைவர்கள் கடுமையாக விமர்சித்தார்கள். இந்த நாடாளுமன்றத்தில் தமிழர்களின் பிரச்சனைகளை முழுமையாக கூறுவதை தடுக்கின்ற ஒரு செயலாகவும், தமிழர்களின் பிரச்சனைகளை செவிசாய்க்காத ஒரு செயற்பாடுகளாகவும், அவர்களின் கோரிக்கைகளையும் அவர்களின் ஆதங்கங்களையும் கேட்டுக்கொள்ளாத நாடாளுமன்ற நிகழ்வாகவும் இது இருப்பதாகவும் அங்கு தமது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். அத்துடன் பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் பதவி நீக்கம் தொடர்பான வாக்கெடுப்பின் போது அதற்கு ஆதரவாக தமது வாக்குகளை செலுத்தி அந்த வாக்கெடுப்பில் தேசப்பந்து தென்னக்கோன் பதவி நீக்கம் செய்வதற்காக முழு ஆதரவுகளையும் வழங்கி அந்த வாக்கெடுப்பை 172 உறுப்பினர்களால் வெற்றியடைய செய்து பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கான முடிவுகளை எடுக்கப்பட்டிருக்கின்றது. தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து விலக்குவதற்கான அனுமதிகள் அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான உறுப்பினர்கள் இதுக்கு ஆதரவாகவும் தங்கள் வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான நிலைகளும் அங்கு தென்படவில்லை. இந்த வாக்கெடுப்பின் போது ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இதிலிருந்து விலத்தியிருந்தார். அதுவும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு சுயேட்சையாக நாடாளுமன்றத்துக்கு சென்றவருமான ராமச்சந்திரன் அர்ஜுனா அவர்கள் இதில் கையொப்பமிடவில்லை. இதுக்கான காரணங்களும் கூறப்படவில்லை. இதில் தமிழ் உறுப்பினர் ஒருவர் விலத்தி இருந்தது என்பது மிகவும் அதிர்ச்சியூட்டும் சம்பவமாக இருக்கின்றது. இலங்கை அரசியலில் முக்கிய பதவிகளில் இருக்கும் பொலிஸ்மா அதிபர், மத்திய வங்கி ஆளுநர், மனித உரிமை ஆணைக்குழு தலைவர்கள் மற்றும் தேர்தல் ஆணையாளர் போன்றோரை பதவி நீக்கம் செய்வதாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு பெரும்பான்மை வாக்களோடு அது நிறைவேற்றப்பட்டாலே இந்த பதவி நீக்கங்கள் இடம்பெறுகின்றன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு எந்த அதிகாரிகளோ அல்லது எந்த ஜனாதிபதிகளோ எவராலும் பதவி நீக்கம் செய்ய முடியாது. இது அரசியல் சட்ட கோவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற சட்டங்களுக்கு அமையவே நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு இந்த பதவிகள் பறிக்கப்படுகின்றது என்பது இங்கு குறிப்பிடப்படுகின்றது. தேசப்பந்து தென்னக்கோன் மீது பாரியளவிலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரை சித்திரவதை செய்தமை மற்றும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 24 பேர் கொல்லப்பட்டுள்ளமை, 14 பேர் என்கவுண்டரில் சுடப்பட்டமை, நிதி மோசடி, அறகலை போராட்டத்தின் போது மஹிந்த ராஜபக்ச குழுவினர் அறகலை போராட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை தடுக்க தவறியமை, நாடாளுமன்றத்தில் கைப்பற்றப்பட்ட நிதிகள் சம்பந்தமாக விசாரணை செய்த போலீசார் மீது அச்சுறுத்தல் விடப்பட்டு அந்த நிதிகள் கைமாறப்பட்டிருந்தமை, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு பாதுகாப்பு கொடுக்காமை, அவரை கைது செய்தமை மற்றும் ஈஸ்டர் தாக்குதலின் போது அதிவேக நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பார ஊர்தியை தடுக்காமல் அதை தொடர்ந்து செல்வதற்காக அனுமதி அளிக்குமாறு அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்தவர்களை கட்டாயப்படுத்தியது, அதை தப்பவிட்டமை தொடர்பான குற்றச்சாட்டுகள், கூடுதலான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு இவரை பதவி நீக்கம் செய்வதற்கான அனைத்து செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையிலேயே இன்றைய நாடாளுமன்ற தெரிவின் போது மேலதிக 172 வாக்குகள் மூலம் இது நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆகவே பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து உடனடியாகவே இவர் பதவி நீக்கம் செய்யப்படுகின்றார். சென்ற வாரம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்த வர்த்தமானியின் போது முன்னாள் ஜனாதிபதிகள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகைகள் அனைத்தும் குறைக்கப்படுவதாக வர்த்தமானி அறிவித்தல் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருந்தது. அதே போன்று
அனைவருக்குமான சலுகைகளும் அவர்களுக்கான சொகுசு வீடுகளும் பறிமுதல் செய்யப்படுகின்றன. மற்றும் அவர்கள் குடும்பங்கள், உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருந்த சலுகைகளும் குறைக்கப்பட்டு அதுவும் பறிமுதல் செய்யப்படுகின்றன. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் குறைக்கப்பட்டு அவர்கள் தற்போது இருக்கின்ற வீடுகளை விட்டு தமது வீடுகளுக்கு செல்லுமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று மஹிந்த ராஜபக்ச தனது சொந்த ஊரான அம்பாந்தோட்டைக்கு செல்கின்றார். அவர் ஊடகங்களுக்கு வழங்கிய அவர் கூறிய விடயங்கள் தமக்கு சலுகைகள் குறைக்கப்பட்டது, தமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை என்றும், தமது சொந்த இடத்துக்கு போவதற்கு தமக்கு தயார் என்றும், அங்கு நிறைய சுதந்திரங்கள் இருக்கின்றன, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கின்றது, அதைவிட வேறொன்றும் எதுவுமே இல்லை. அதேபோன்று மக்களின் எது நன்மையாக இருக்கின்றதோ அந்த நன்மையான விடயங்களுக்காக நாங்கள் செல்வதை இட்டு நாங்கள் கவலைப்பட போறதில்லை. இளைய அரசியல்வாதிகளே இன்றைய நாட்டை கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது. நாங்கள் பழைய அரசியல்வாதிகள், நாங்கள் பழையதையே கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே புதியவர்கள் இந்த ஆட்சிகளை கொண்டு நடத்துகின்றார்கள். ஆகவே தனது ஊரான சொந்த ஊருக்கு போவதற்கு தனக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை என்றும், இது தொடர்பாக ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இந்த அரசின் இந்த நடவடிக்கை தொடர்பாக நீங்கள் கருத்து என்னவென்று அவர்கள் கேட்கும்போது, இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை என்று அவர் கூறி சென்றிருக்கின்றார். இனி இந்தியா பக்கம் நமது பார்வையை செலுத்துவோம். இந்தியா இமாச்சல பிரதேசத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 50க்கும் மேற்பட்டோர் இந்த வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 4 உடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும், இந்த சம்பவம் இந்தியாவின் இமாலய பிரதேசத்தில் இருக்கின்ற அங்கேயே இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதன் முழுமையான உயிரிழப்பு தொடர்பான எந்த தகவலும் தற்போது கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் எதிர்பார்க்காமல் இந்த துயரச் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் வரும்போது அந்த செய்திகளை உங்களுக்கு தருவதற்கு முயற்சிக்கின்றேன். இனி இஸ்ரேல் காசா பக்கம் நமது பார்வைகளை செலுத்துவோமானால், இஸ்ரேல் படைகள் காசாவில் உணவுக்காக காத்திருந்த மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இங்கு உணவுக்காக வரிசையில் காத்திருந்த மக்கள் மீது நேரடியாகவே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி பிரயோகத்தை அங்கு கடமையில் இருந்த ஐநா பணியாளர்கள் இதை வீடியோவாக காணொலி பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே மக்கள் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தி அவர்களை பட்டினி சாவுக்குள் இட்டுச் செல்கின்ற இந்த இஸ்ரேலின் மோசமான இந்த செயல் உலக நாடுகள் வன்மையாக கண்டித்து வருகின்றன. அதேபோன்று ஹமாஸ் அமைப்பினர் ஒரு இஸ்ரேலிய பணைய கைதியின் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் அந்த பணைய கைதி எலும்புந்தோளுமாக நிலக்கீழ் சுரங்கத்தில் ஒரு சிறிய இடத்தில் அடைத்து வைத்திருப்பதையும், அவர் தனக்கே தனது புதைக்குழியை தோண்டும் காட்சிகளும், அவர் அந்த புதைக்குழியவே தோண்ட முடியாத நிலையில் ஒரு எலும்புந்தோளுமாக மிக படுமோசமான கோலத்தில் அவர் காட்சியளிக்கின்றார். இந்த காணொலியை ஹமாஸ் அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த காணொலியால் உலக தலைவர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். இதுக்கு எதிராக தமது நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துகின்றார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜேஷ்.